காலையில் early மார்னிங் ஒரு 10 minutes மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலயமா யூ ஃபீல் ஸோ காம், டென்ஷன் ஃப்ரீயாக, ஈஸியாக நம்ம டே டு டே லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அந்த 10 minutes ஸ்ட்ரெச் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வஜ்ராசன் பொசிஷன். உங்கள் வஜ்ராசன் பொசிஷன்லேருந்து மெதுவாக உங்கள் மூமெண்ட்ஸ் கொடுங்க. நல்லா ஸ்பைன், நெக், எல்லா மசில்ஸில் இருக்கிற டென்ஷன்ஸை ஃப்ரீ பண்ணிகிட்டே இருங்க. இந்த பொசிஷனில் முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வஜ்ரம்னா என்ன? முதுகெலும்பு. வஜ்ர ஆயுதம் மாதிரி. அவர் ஸ்பைன் இஸ் த வெப்பன் ஃபார் அவர் கம்ப்ளீட் சிஸ்டம்ஸ் ஹெல்த். ஸோ இதை நேர்படுத்தி நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம், ஒரு 5 டீப் பிரீதிங். நல்ல மூச்சு உள்ள எடுக்கிறீங்க. வயிறு, மார்பு ஃப்ரீயாக அது அந்த சுவாசத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். மூச்சை வெளியேற்றும் போது வயிறு சுருங்கணும், மார்பு சுருங்கணும். மூச்சு உள்ள, வயிறு, மார்பு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா கை வேணா இங்கே பிளேஸ் பண்ணிக்கோங்க. யூ ஃபீல் த மூவ்ஸ். இன்ஹேல், எக்ஸேல் பண்ணும்போது செஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுது, வயிறும் ஸ்க்வீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 5 தடவை உங்களுடைய நர்வஸ் காம்னஸ்க்கு, மைண்ட் அண்ட் ப்ரீத்தோடைய ஈஸி ஃப்ளோக்கு ஹெல்ப் பண்ணலாம். நவ் இன் வஜ்ராசன் மெதுவாக கையை ஃப்ரீயாக சைடில் கொண்டு வந்து அப்படியே ரைஸ் அப் ஹை, தலைக்கு மேலே உயர்த்தி பாருங்க. நல்லா கை நீட்டிகிட்டே போங்க. 1 inch டாலாகவே வளர்ந்துடணும். அந்த அளவுக்கு நீட்டிகிட்டே இருக்கும். ஷுட் நாட் கெட் அப், எந்திரிக்க கூடாது, நீட்டுங்க. எக்ஸேல், ரிலாக்ஸ். இன்ஹேல், stretch, stretch. Exhale. 3 round. Inhale, stretch and hold. இப்போ நார்மல் பிரீதிங். உங்க சுவாசம் இயல்பா இருக்கணும். நல்ல மூச்சு எடுத்துடுங்க. மூச்சு எடுக்கும்போது நல்ல ஸ்பைன் நீண்டுட்டே இருக்கணும். இப்போ மூச்சை வெளியேற்றும் போது உங்களுடைய வலது கையை வலது சைடு பிளேஸ் பண்ணுங்க. ட்ராக் பண்ணுங்க. எந்திரிக்காம ட்ராக் பண்ணி நல்ல சைடு மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சு எடுத்து விடுங்க. மறுபடியும் இன்ஹேல், ஸ்ட்ரெச் அப், எக்ஸேல், சைடு. ஸோ நம்ம சைடு மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் ஸ்பைன் உடைய கர்வ், சைட்ஸ் கர்வ், சைடு ஆர்கன்ஸோட ஸ்டிமுலேஷன்ஸ் நல்லா இருக்கும். அகெயின் இன்ஹேல், சென்டர், எக்ஸேல், ரைட் சைடு, வலது பக்கம். மூச்சு உள்ள, நடுநிலை, மூச்சு மூச்சு வெளியே, நம்மளுடைய இடது பக்கம். அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. முன்னாடி பின்னாடியோ சரியறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரைட், லெஃப்ட். உங்களுடைய பட் எந்திரிக்காம ஹீல்ல இருந்து டச் விடாம சைட்ஸ் மட்டும் எவ்வளோ முடியுமோ போகலாம். மேக்சிமம் ஸ்ட்ரெச் எடுத்துட்டு வந்துருங்க. மெதுவா முட்டி போட்டு இந்த மாதிரி டைகர் பொசிஷன். 2 முட்டிக்கும் அளவு எப்படி இருக்குன்னா, ஒரு முழங்கை அளவு, முட்டிக்கு முன்னாடி ஒரு முழங்கை அளவு, அப்புறம் ஒரு உள்ளங்கை அளவு. இந்த மாதிரி அப்படியே முன்னாடி பின்னாடி ஷேக் பண்ணுங்க. முன்னாடி போய் வெயிட்டை கையில் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அப்படியே பின்னாடி வந்து ஹீலில் உட்கார ஆரம்பிக்கிறீங்க. மெதுவாக இந்த மூமெண்ட்ஸ் மட்டும் கைக்கு காலுக்கும் ஒரு வலுக்காக, ஸ்ட்ரென்தனிங்காக பண்ண ஆரம்பிங்க. மூச்சு உள்ள, அப்படியே மூச்சு வெளியே. ஸ்குவீஸ் யுவர் டம்மி. உள்ள ஒரு 3 to 5 ரவுண்ட் வெளியே. உள்ள, வெளியே. ஸோ இது வந்து கையும் காலும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனுக்காக ஈஸி பண்ணி கொடுக்குறோம். மெதுவாக இந்த நிலைக்கு வந்துருங்க. மார்ஜரி ஸ்ட்ரெச், கேட் கவ் பொசிஷனில் ப்ரீதிங். மூச்சு உள்ளே எடுக்கும்போது தலையை நல்லா மேலே பார்க்குறீங்க. ஸ்பைன் கர்வ் பண்ணுங்க. மூச்சை வெளி விடும்போது நெஞ்சு தாடையை தொடணும். நல்லா முதுகு பாருங்க, ஒரு ஆர்ஷ் மாதிரி ஃபீல் பண்ணும். நல்லா தூக்க ஆரம்பிங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மூச்சு உள்ள ஒரு 5 ரவுண்ட் தீர்க்க சுவாசத்தோட மூமெண்ட்ஸ். அவேர்னஸ், உங்க கவனம் அசைவிலையும் மூச்சு காத்திலையும் ஒருங்கிணைச்சு பயணிக்கணும். ஒருங்கிணைத்து பயணிக்கணும்.
இப்போ 5 ரவுண்ட் முடிஞ்ச பிறகு முதுக நேர்கோட்டிலே வச்சுக்கோங்க. வலது கையை மட்டும் தூக்கி உங்களுடைய கண் பார்வைக்கு நேரா உங்க விரல்கள் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டுங்க. நீட்டி வைங்க. ஒரு 5 பிரீதிங் ஹோல்ட் பண்ணுங்க இந்த பொசிஷன்ல. 5 நார்மல் பிரீதிங். 1 2 3 4 5. இப்போ வலது கை கீழே, இடது கை கண் பார்வைக்கு நேரா. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ வலது கை இடது கால் நீட்டி வைக்கணும். பேலன்ஸ். கவனம் ஒரு புள்ளியில இருக்கும்போது நம்ம இந்த நிலையில ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இடது கை வலது கால். 1 2 3 4 5. ஓய்வு. மெதுவா சசாங்க நிலையில ஓய்வு. மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. மறுபடியும் மார்ஜரி கேட் கவ் பொசிஷனுக்கு வந்துடலாம். இப்போ சேம் சைடு. வலது கை வலது கால். பேலன்ஸ் வந்து இடது கை இடது கால்ல இருக்கணும். மூச்சு சீரா இருக்கணும். ரொம்ப திருப்பாதீங்க. பேலன்ஸ் மட்டும் கரெக்டா பண்ண ஆரம்பிங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ இடது கை இடது கால்ல தூக்கி வலது சைடு பேலன்ஸ் பண்ணும். ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. மூச்சு சீரா இருக்கட்டும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். பிரீத் ஈஸி. இப்போ வலது கால் மட்டும் தூக்கிக்கிறீங்க. ஆங்கிள்ஸை ஹோல்ட் பண்ணுங்க. வியாகராசனா. இது ஸ்பைன் நல்ல ஒரு கர்வ். ஸ்பைனுக்கு ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன். ஒரு 5 நார்மல் பிரீதிங். 1 2 3 4 5. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ எந்த நிலையிலையும் உங்களுடைய கம்ஃபர்ட், பிரீதிங்கோட கம்ஃபர்ட் கவனத்தில் வச்சு பயிற்சி பண்ணுங்க. மாற்றி பண்ணலாம். இடது கை இடது கால். 1 2 3 4 5. இதில் ஒவ்வொரு பொசிஷன்ஸ்லையும் உங்களுக்கு டயர்ட் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா சசாங்காசன நிலைக்கு வந்து மறுபடியும் மூச்சு நிதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பயிற்சிக்குள்ள போகலாம். ஓய்வு. நல்ல மூச்சு எடுத்துடுங்க. இப்போ மெதுவாக வந்து அப்படியே ஃபுல்லாக வயிற்றுல படுத்துக்க போகிறோம். கையை நல்லா பக்கவாட்டில் உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி மூச்சு எடுத்து விடுங்க. கண்ணம் ஒரு புறமாக சரிஞ்சிருக்கட்டும். நல்லா மூச்சு எடுத்து விடலாம். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ இந்த பொசிஷன் மக்கராசனா, crocodile. கால் நல்லா விரிச்சு கையை முன்புறமாக இப்படி கட்டிக்கோங்க. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டேக்காக இருக்கும். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு கிரேட் ரெஸ்டில் இருப்போம். இப்போ மூச்சு மேலே கவனம் செலுத்தினாலே போதும். உங்கள் ஹோல் பாடி கொஞ்சம் நேரம் ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். பேக்கோட ஸ்ட்ரெயின் கம்மியாயிரும். இப்போ வெயிட் ஃபுல்லாக உங்களுடைய ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி, தொராசிக் ஏரியா, எல்லாம் முன்பகுதி ஏரியா தான் பேர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை கவனத்தில் வச்சு நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ நல்லா ஓய்வு முடிஞ்ச பிறகு கால் நல்லா சேர்த்து வைங்க. கையை நீட்டி முன்புறமாக கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கையும் காலையும் ஏதோ ஒரு கயிறில் கட்டி இழுத்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்பைன் நீண்டுட்டே இருக்கணும். நெத்தி தரையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு எடுக்கிறீங்க. வலது கை மட்டும் தூக்குங்க, இடது காலை தூக்குங்க. இப்போ இந்த நிலையில் ஒரு 5 பிரீதிங் மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இடது கை வலது கால். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ வலது கை வலது கால் சேம் சைடு. திருப்பக்கூடாது. டில்ட் மட்டும் பண்ணாம சேம் சைடு மெயின்டைன் பண்ணுங்க.
1 2 3 4 5. Relax. Change. 1 2 3 4 5. Relax. இப்போ ரெண்டு காலும் ரெண்டு கையும் நல்லா நீட்டி மேலே தூக்குங்க. 1 2 3 4 5. ஸோ இந்த பயிற்சியெல்லாம் முதுகுக்குன்னு ஒரு நல்ல வலு கிடைக்கும். மெதுவாக திரும்பி மல்லாக்கப்படுத்திக்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னே இப்போ நம்ம உட்கார்ந்த நிலை, படுத்த நிலை, அதாவது குப்புறப்படுத்த நிலையில முதுகெல்லாம் வளைச்சிருக்கும். இது நம்மளுடைய நரம்பு, மூளைக்கும் உடம்புக்கும் உள்ள கனெக்டிவிட்டியே ஸ்பைனல் கார்டு தான். இதோட ஃபங்க்ஷன் சீராயிடும், ஈஸியாக சிக்னல்ஸ் பாஸ் ஆயிடும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே மூளையில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக அந்தந்த உறுப்புகளுக்கு, முக்கியமாக கால் கைகளுக்கு பாஸ் ஆகணும். அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் தான் நம்ம உட்கார்ந்த நிலையிலையும் குப்புறப்படுத்த நிலையிலையும் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பண்ண பிறகு ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனிங்கும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆர்கன்ஸோட ஸ்டிமுலேஷன் மேம்படுத்துறதுக்கு நம்ம முக்கியமான ஆர்கன், செகண்ட் பிரெயின்னு சொல்லக்கூடிய ஏரியா எது? நம்ம வயிறு பகுதி. இதுல எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு பாருங்க. உங்களுடைய வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக், ஸ்ப்ளீன், லிவர், கால் பிளாடர், பேங்க்ரியஸ், பெருகுடல், சிறுகுடல், வயிறு, அப்புறம் ஜெனட்டல் ஆர்கன்ஸ், இதெல்லாமே கம்பைன்ட் ஆகி ஒரு மேஜர் காம்பேக்டாக இந்த ஏரியாக்குள்ளே தான் ஃபுல்லாக இருக்குது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் ஹோல் பாடியோட ஃபுல் ஸ்டிமுலேஷன்ஸ். இங்கே அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கணும். ஸோ அதுக்கு பவனமுக்தாசனா அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கை ரெண்டும் பக்கவாட்டில் வச்சுட்டு மெதுவாக ரெண்டு கால்களையும் மேலே தூக்குறோம். மூச்சு உள்ள, இப்போ மூச்சு வெளியே விடும்போது கீழே கொண்டு வரீங்க. ஸோ ரெண்டு காலையும் மேலே தூக்கி தூக்கி கீழே கொண்டு போகும்போது காலில் இருக்கிற ரத்த ஓட்டம்லாம் வயிறுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டே வரும். ஒரு 5 ரவுண்ட் இன்னைக்கு முயற்சி பண்ணுவோம். 1, மூச்சு உள்ள எடுக்கும்போது மேலே தூக்குங்க. 2, மூச்சை வெளியே விடும்போது கீழே. 3, 4, 5. இப்போ மெதுவாக ஒரு காலை மட்டும் மடக்கி அந்த காலை நல்லா கட்டி பிடிச்சிக்கோங்க. இந்த கால் நல்லா உயரத்தில் இருக்கணும், நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி வைங்க. இப்போ இந்த காலை மட்டும் கீழே மேலே ஒரு 5 ரவுண்ட் கொண்டு வரலாம். 1, 2, தலை ரிலாக்ஸாகவே வச்சுக்கோங்க. 3, வயிறு மட்டும் நல்லா அழுத்தி வைக்கணும், தொடை வயிறு அழுத்தி இருக்கணும். 4, 5. ஸோ மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணனால மேலே காலை உயர்த்தி வைங்க. இப்போ காலை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 5 ரவுண்ட் வயிற்றுல தொடை அழுந்தி இருக்கணும். 1, 2, 3, 4, 5. மறுபடியும் கால் மேலே வந்துட்டு 2 காலையும் நல்லா உயர்த்தி 2 காலையும் ஸ்குவீஸ் பண்ணி வைங்க. நல்லா வயிற்ற ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சு நல்லா எடுத்துடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். ஸோ நெஞ்சு பகுதியில் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம சுவாசத்துக்காக பயன்படுத்துகிறோம். ஏன்னா வயிறை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிறனால நெஞ்சை நல்லா விரித்து மேக்ஸிமம் ப்ரீதிங் எடுத்து விட பாருங்க. ஸோ இந்த நிலையில் ஈஸி பண்ணிட்டே வாங்க. ரிலாக்ஸ். இது ஒரு 10 to 20 செகண்ட் யூ கேன் ஹோல்ட் ரிலாக்ஸாக. இந்த மார்னிங்கில் இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது உங்களோட ஃபுல் நர்வஸ் சிஸ்டம்ஸும் ஈஸியாக ஹேண்டில் ஆகும், ஆக்டிவாகவும் இருக்கும். அதே சமயம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக ஹேண்டில் ஆகிறதுக்கும் இந்த பயிற்சிகள் உதவும். கடைசியான பயிற்சி ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அண்ட் லிஃப்டிங்கோட நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். கால் ரெண்டும் மேட் அளவுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. கையை பக்கவாட்டில் இந்த ஷோல்டர் லெவலில் வச்சுக்கலாம், சைட்ஸ்லையும் வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் நல்லா அமர்ந்திருக்கும். இப்போ மெதுவாக முட்டியை சைட்ஸ் கொண்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் முட்டி வந்து தரையை தொட முயற்சி பண்ணுங்க. இது இடுப்புக்கு ஒரு நல்ல வலு சேர்க்கும். வலு மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல ஓய்வும் தரும். இப்போ நான் முட்டியை வலது பக்கமாக திருப்பி இருக்கேன் இல்லையா, தலை இடது பக்கமாக திரும்பி இருக்கணும்.
முட்டி இடது பக்கமாக போகும்போது தலை வலது பக்கம் போயிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மூதிங் எஃபெக்ட் தரும். அதுவும் முக்கியமாக உங்களுடைய கீழ் இடுப்பு பகுதி, லோவர் பேக், லம்பார் ஏரியாவுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட். முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். வலிக்கும் போதும் செய்யலாம். நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். பெயின் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த போஸ், இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 10 தடவை மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் பேக் ஃபுல்லாக ஃபீல் ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும், ரெஸ்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகிற வரைக்கும் யூ கேன் கிவ் த ஸ்ட்ரெச்சஸ். ஸோ லம்பார் ஸ்ட்ரெச் மூமெண்ட்ஸ். கடைசியாக அந்த பகுதியை, இடுப்பு பகுதி ட்விஸ்டிங்ஸ்னால நம்ம ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். இதை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இல்லையா, அதுக்கு சேது பந்தாசனா ஹோல்டு. கால் ஆங்கிள்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க கைகளால். நல்ல மூச்செடுத்து இடுப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயர்த்தி கொண்டு வாங்க. உங்கள் நெஞ்சு தான் தாடைக்கு வரணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் அப். வயிறு நல்லா உள்ளே எடுத்து இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். இது கோர் ஏரியா, தொட, உங்களுடைய திஸ் கம்ப்ளீட் மிடில் பார்ட் ஆஃப் த பாடி, இதுதான் கோர்ன்னு சொல்கிறோம். இந்த பகுதி, இந்த தொடை பகுதி, க்ளூட் பகுதி, ஸோ பேக் பகுதி, இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு சேது பந்தாசனம் ஒரு பந்தத்தை உருவாக்குது இல்லையா. ஸ்டே தேர். ஒரு 10 கவுண்ட் இல்லை 10 நார்மல் ப்ரீதிங். கண்ணை மூடி என்ஜாய் த போஸ். ரிலாக்ஸ். மெதுவாக கால் நீட்டி சவாசன நிலை, ஓய்வு நிலை. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம உடம்ப ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி டைனமிக்காக மூவ் பண்ணியிருக்கோமோ அது ஈக்குவலண்ட்டான ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ரிலாக்ஸேஷன் போஸ் தான் சவாசனம். கண்ணை மூடி உடம்ப ஸ்டில் ஆக்குங்க, சவம் மாதிரி ஆக்கணும். அதில் நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட், பிராணா மூமெண்ட், மூச்சு மூமெண்ட், இந்த மூமெண்ட்ஸ் மட்டும் கவனிங்க. உடம்புக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்க. உடம்பு வெளியே இருக்கிற பகுதிகளை எல்லாம் நிறுத்தி வைங்க. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற பகுதிகள், அதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மசில்ஸை ஆக்டிவ் பண்ணாமல் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இயங்குது இல்லையா, அதை ஃப்ரீயாக விட்டு கவனிக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஓய்வு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொடுத்துட்டு ஒரு சைடாக திரும்பி ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரிலாக்ஸ்டாக பண்ண பாருங்க. இந்த ஹோல் ப்ராக்டிஸ் ஒரு 10 நிமிஷம் தான் வருங்க. 10லேருந்து ஒரு ஓய்வு நேரம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா 15 நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நம்ம தெளிவாகவும் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனால எக்ஸ்டெண்டடான வீடியோஸ் இருக்குது, அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சு உங்களுடைய மார்னிங் ரிச்சுவல்ஸாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஹோல் டேவை பேலன்ஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வச்சுக்க முடியும். we can balance our lifestyle with all our work styles. ஒர்க் ஸ்டைலோட ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்மளுக்கு உதவுது. ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் என்ஜாய் யோர் டே.